வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் ஓய்வூதியம் 3000 உயர்வு 2026 அமல் நீங்கள் தகுதியுள்ளவரா, அதுக்கான பார்ட் 1 வீடியோ தான் இது. மொத்தம் 4 பார்ட் வரும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக இது வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட் வரும். அதில் வந்து இது பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் என்றால் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இபிஎஸ் என்பது 1995 இந்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு ஓய்வூதிய திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப், அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்டு உறுப்பினர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு மாதாந்திர வருமானம் வழங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்கள் நேரடியாக பணம் செலுத்த மாட்டார். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் இருந்து 8.33% இபிஎஸ்க்கு செலுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 10 ஆண்டுகள் வேலை செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த பென்ஷன் பெற தகுதி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 58 வயதில் ஓய்வு பெற்ற பிறகு மாதாந்திர பென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த இபிஎஸ் திட்டத்தின் மூலிமா அவங்களுக்கு மாதாந்திர பென்ஷன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மரணம் அல்லது ஊனமுற்ற நிலை ஏற்பட்டாலும் குடும்பத்தினருக்கு பென்ஷன் வழங்கும் பாதுகாப்பு திட்டமாக இது கருதப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க இறந்துட்டாலோ இல்லை ஊனமுற்ற நிலையில் இருந்தாலும் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமோட தொகை வந்து 1000 3000 உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 பென்ஷன் உயர்வு, அது என்ன செய்தி, அதை எப்படி, அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.